வணக்கம் தொடர்ஜி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். பாஜக அதிமுக இறுதிக்கட்ட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை டெல்லியில் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. 101 இடங்கள் பாஜக கேட்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 120 தொகுதிகளில் போட்டியிட்டால் போதும் என்ற ஒரு நிலைமை. உங்களை நான் வெற்றி பெற வைக்கிறேன் என்பது டெல்லியின் சவால். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் எடப்பாடியின் முடிவு என்று நீங்கள் நினைக்கலாம். எடப்பாடிக்கும் எந்த முடிவுக்குமே இப்போது சம்பந்தம் இல்லை. அவரை நம்பி அவரது கூட்டணியில் இன்று வரை எவருமே வரவில்லை. தேமுதிக, பாமக, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அணி, 2 அணியும் வெளியில் இருக்கிறது. 2 அணியும் அதிமுகவுடன் சேர்ந்தால் இவர் மீது தொகுதிகளை அவர்களிடம் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது முடிவு. 101 தொகுதிகளில் பாஜக போட்டி, 120 தொகுதிகளில் அதிமுக போட்டி. வெற்றி பெறுமா? இது சாத்தியமா என்று நீங்களும் நானும் பரவலான ஆட்களும் கேட்கும் கேள்வி. இது உண்மையா, சாத்தியமா, இல்லை என்பது அவர்களின் முடிவு. 170 முதல் 180 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவோம் என்பது பாஜகவின் நிலை. உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி 160 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் 60 தொகுதிகளில் தான் அவர் வெற்றி பெறுவார். மீதமுள்ள 100 தொகுதிகளை திமுக வசம் சென்றுவிடும். ஏனென்றால் இன்று அதிமுகவில் பணி செய்ய ஆட்களே இல்லை. சென்னையை பொறுத்தவர்களும் அம்போ என்று நிற்கிறது. ஆனால் பாஜகவில் நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள், திமுகவில் நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். எது எப்படியோ இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது அனல் பறக்கும் சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லி டீம் விரைவில் சென்னை வந்து முடிவு செய்துவிட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இருந்தாலும் இந்த தேர்தல் 2026 என்பது திரு அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடக்கும் தேர்தல். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். பீகாரில் நிதிஷ்குமாரை போல தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது யாருமே மாற்று கருத்தை சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து எனக்கு பதிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.